ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா AS9 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ AS9ன்றது ரெவன்யூ ரெகக்னேஷன் பற்றி சொல்கிற அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ ரெவன்யூ ரெகக்னேஷன்னா என்னென்னா, இப்போது நமக்கு ஒரு ரெவன்யூ வருது, நமக்கு ஒரு இன்கம் வருதுன்னா அதை எப்போ நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே கொண்டுட்டு வரணும், எப்போ அதை நம்ம அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும், அதை பற்றி சொல்கிறது தான் ரெவன்யூ ரெகக்னேஷன் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிஸான ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ரெவன்யூனா என்ன, இன்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது ரெவன்யூன்றது உங்களோட கோர் பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கான ரெவன்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 10 பிஸ்னஸ் வந்து நடத்துகிறீங்க, அதில் ஒரு ஃபர்னிச்சர் மார்ட்டும் வச்சுருக்கீங்க. இப்போது உங்களோட மெயின் பிஸ்னஸ் இப்போ ஃபர்னிச்சர் மார்ட்னா, இந்த ஃபர்னிச்சர் மார்ட்டில் இருந்து உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் உங்களோட ரெவன்யூ. ஸோ மற்றதுலேருந்து வரதெல்லாம் நம்மளோட இன்கம்னு சொல்லுவோம். இப்போது உங்கள் ஃபர்னிச்சர் மார்ட்டில் இருந்து நீங்கள் ஃபர்னிச்சரை சேல் பண்ணி என்ன அமௌண்ட்டு ரைஸ் பண்ணுறீங்களோ அதை நம்ம ரெவன்யூன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைக் சிலருக்கு வந்து அமௌண்ட் வந்து லெண்ட் பண்ணுறீங்க, அதிலிருந்து உங்களுக்கு சில இன்ட்ரெஸ்ட் வருது. ஆர் நீங்கள் ஒரு ஹவுஸ் வச்சுருக்கீங்க, அதிலிருந்து உங்களுக்கு ஒரு ரெண்ட் வருது மந்த்லி. இப்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்கம்னு சொல்வோம், ரெவன்யூன்னு சொல்ல மாட்டோம். ரெவன்யூன்றது என்ன, நம்மளோட கோர் பிஸ்னஸ்லேருந்து, நம்மளோட மெயின் பிஸ்னஸ்லேருந்து நமக்கு என்ன இன்கம் ஜென்ரேட் ஆகுதோ அதை தான் நம்ம ரெவன்யூன்னு சொல்வோம். ஸோ ஃபர்னிச்சர் மார்ட் பொறுத்த அளவுக்கு நம்மளோட மெயின் ரெவன்யூ என்ன, ஃபர்னிச்சரை சேல் பண்ணி அதிலிருந்து ரைஸ் ஆகிற இன்கம்மை தான் நம்ம ரெவன்யூன்னு சொல்வோம். ஸோ இந்த AS9 யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னு பார்த்தா, எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே இது வந்து மேண்டட்ரி. எல்லா என்டர்பிரைசஸ்மே இந்த AS9 வந்து ஃபாலோ பண்ணும். பிகாஸ் அது சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லை மேனுஃபேக்சரிங் என்டிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நம்ம வந்து இன்கம் அரைஸ் ஆகும் பிஸ்னஸில். ஸோ அதை அவங்க ரெவன்யூவாக புக்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும். ஸோ AS9 வந்து எல்லா ஆர்கனைசேஷன்ஸுமே அது வந்து மேண்டட்ரி ஒன். நம்ம ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் நமக்கு என்னென்ன இன்கம் வந்து அரைஸ் ஆகுதோ அதை தான் நம்ம ரெவன்யூன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெவன்யூ ரெகக்னிஷன் வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம இப்போ ஏதாவது கூட்ஸ் வந்து சேல் பண்ணுறோம், அதிலிருந்து வர இன்கம்மை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெவன்யூன்னு சொல்லி நம்ம புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆர் நம்ம யாருக்காவது ஏதாவது சர்வீசஸ் பண்ணுறோன்னா அதிலிருந்து வர இன்கம்மையும் நம்மளோட புக்ஸில் வந்து ரெவன்யூன்னு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இந்த ரெவன்யூ ரெகக்னிஷனில் என்னென்ன வரும்னா, சேல் ஆஃப் குட்ஸ் வரும், ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ் வரும், அண்ட் என்டர்பிரைசஸோட ரிசோர்ஸஸ், சம் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ராயல்ட்டி, இதெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணாலும் அதையும் நம்ம புக்ஸில் ரெவன்யூன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த AS9குள்ளே எதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், எந்தெந்த ரெவன்யூவில் AS9குள்ளே கவர் ஆகாதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு 4 ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரெவன்யூ ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ்லேருந்து வர ரெவன்யூ எல்லாமே AS9 வந்து நமக்கு கவர் ஆகாது. ஏன்னா அதுக்குன்னு தனியாக நமக்கு ஒரு AS இருக்குது, AS7. ஸோ அதில் இந்த ரெவன்யூஸ் பற்றி நம்ம AS7 படிப்போம். ஸோ அது எதுவுமே AS9குள்ளே நமக்கு கவர் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹையர் பர்ச்சேஸ், இந்த லீஸ் அக்ரிமெண்ட் ஆர் கவர்மெண்ட் கிராண்ட் ஆர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஸோ இதில் இருந்து நமக்கு ஏதாவது ரெவன்யூ வந்து அரைஸ் ஆகுதுன்னா அதுவும் நமக்கு AS9 வந்து கவர் ஆகாது. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் கிராண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு செப்பரேட்டான ஸ்டாண்டர்ட் இருக்குது, AS12. ஸோ இந்த கவர்மெண்ட் கிராண்டோட அக்கௌண்டிங் எப்படி இருக்கணும், இது எல்லாமே நம்ம அங்கே படிக்கிறதுனால இது எதுவும் AS9 வந்து நமக்கு கவர் ஆகாது. ஸோ AS9 நமக்கு எதுதான் கவர் ஆகும், நம்மளோட கோர் பிஸ்னஸ்லேருந்து வர ரெவன்யூ மட்டும்தான் AS9 வந்து கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் ரெவன்யூன்ற டெஃபினேஷனுக்குள்ளே வராதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது தெரிஞ்சிருந்தா தான் இதை தாண்டி இருக்கிற மற்ற எல்லாமே AS9குள்ளே வரும் அண்ட் ரெவன்யூன்ற டெஃபினேஷனுக்குள்ளே வரும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெவன்யூன்ற டெஃபினேஷனுக்குள்ளே எது வராதுன்னா, இப்போது நம்ம வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நிறையா பண்ணுவோம், ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ் நிறையா பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ நான் ஒரு அசெட் வாங்கியிருக்கேன், ஒரு $40 இருக்குது. அன்றைக்கி வந்து ஒரு டாலரோட ரேட் பார்த்திங்கன்னா 40 ரூபீஸ்னு இருக்குது.
இதுவே நான் அதை ரீபே பண்ணுறப்போ எனக்கு அதோட டாலர் ரேட் மேபி 45ஆகவும் இருக்கலாம், ஒரு 35ஆகவும் இருக்கலாம். ஸோ இப்போது இதில் இருந்து வர கெயின் ஏதாவது எனக்கு இருக்குன்னா இதை நான் வந்து ரெவன்யூன்னு சொல்லி புக்ஸில் அக்கௌண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஜஸ்ட் என்னோட ப்ராஃபிட் ஆர் லாஸ், இது என்னோட P&L அக்கௌண்ட்டுக்கு தான் போகுமே தவிர என்னோட ரெவன்யூ கிடையாது. ஏன்னா இது என்னோட கோர் பிஸ்னஸ்லேருந்து நான் ப்ராடக்டை சேல் பண்ணியோ இல்லை ஏதாவது சர்வீஸ் ரெண்டர் பண்ணியோ இல்லை இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ராயல்ட்டி இது மூலிமா வந்த அமௌண்ட் இது கிடையாது. இது ஜஸ்ட் எனக்கு எக்ஸ்சேஞ்ச் கெயினோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்னோட டிஃப்ரென்ஸ்னால அரைஸ் ஆனதுனால இது என்னோட P&L அக்கௌண்ட்டுக்கு தான் போகுமே தவிர நம்ம புக்ஸில் இதை ரெவன்யூவாக ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு அசெட் நம்ம கிட்ட வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 10 years பேக் வந்து அந்த லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் 1 lakh rupees. இப்போ அந்த லேண்டோட மதிப்பு பார்த்திங்கன்னா 10 lakh மாறி இருக்குன்னா இந்த 9 lakhs வந்து நமக்கு கெயின் ஆர் லாஸை தவிர நம்மளோட ரெவன்யூ கிடையாது இது. ஸோ இதையும் நம்ம புக்ஸில் வந்து ரெவன்யூவாக ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம். லேண்ட் ஆர் பில்டிங்கோட அப்ரிஷியேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இது என்னோட கோர் பிஸ்னஸ்லேருந்து எனக்கு வரல, என்னோட கோர் பிஸ்னஸ்லேருந்து ஜென்ரேட் ஆன அமௌண்ட் இது கிடையாது. ஸோ இதை நான் ரெவன்யூவாக என்னோட புக்ஸில் அக்கௌண்ட் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெமிஷன் ஆஃப் லயபிலிட்டி. ஸோ இது என்னென்னா, இப்போ நான் ஒருத்தர்கிட்ட 10 lakh rupees வந்து கடன் வாங்கியிருக்கேன். ஸோ இதை நான் ரீபே பண்ணுறப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒரு 10,000 rupees வந்து டிஸ்கவுண்ட் தராரு. அப்போது இந்த 10,000 வந்து என்னோட ப்ராஃபிட், பட் இது என்னோட ரெவன்யூ கிடையாது. இது என்னோட P&L அக்கௌண்ட்டில் வந்து நான் அக்கௌண்ட் பண்ணுவேன், பட் என்னோட ரெவன்யூவாக என்னோட புக்ஸில் வந்து இதை நான் அக்கௌண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம், எக்ஸ்சேஞ்ச் கெயின் ஆர் லாஸ்னால ஏதாவது டிஃப்ரென்சஸ் வந்தாலோ இல்லை ஃபிக்ஸட் அசெட்ஸோட அப்ரிஷியேஷன்னால ஏதாவது டிஃப்ரென்ஸ் வந்தாலோ இல்லை லயபிலிட்டி ரெமிட் பண்ணுறப்போ அப்போ நமக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் கிடைச்சாலும் இதெல்லாம் நம்ம ரெவன்யூன்னு சொல்லி புக்ஸில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். இது எல்லாமே நம்மளோட P&L அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த ஏஜென்சி ரிலேஷன்ஷிப் பற்றி கொடுத்துருக்காங்க. ஏஜென்சி ரிலேஷன்ஷிப்னா என்ன, ஒரு பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் நமக்கு நல்லாவே தெரியும். ஏஜென்ட்டுன்ற பர்சன் பார்த்திங்கன்னா பிரின்சிபலுக்கு பிஹாஃபாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு சர்டைன் கமிஷன் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ ஒரு ஏஜென்ட் வந்து அவரோட புக்ஸில் அவர் என்ன ஏர்ன் பண்ணியிருக்காரோ அதை மட்டும்தான் ரெவன்யூவாக ரெகக்னைஸ் பண்ண முடியும், டோட்டல் அமௌண்ட்டை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிரின்சிபலுக்காக ஒரு ஒர்க் வந்து ஏஜென்ட் பண்ணுறாரு, ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணியிருக்காரு, அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 5 lakh rupees. இப்போது ஏஜென்ட்டுக்கு இதில் 10% வந்து கமிஷன்னா ஏஜென்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும், 5,000 rupees தான் கிடைக்கும். பட் ஏஜென்ட்னால அந்த 5,000 rupees மட்டும்தான் அவரோட புக்ஸில் ரெவன்யூவாக ரெகக்னைஸ் பண்ண முடியுமே தவிர அந்த ஹோல் அமௌண்ட்டை பண்ண முடியாது. நம்ம புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லைக் ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுற, லைக் ஜொமேட்டோன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஜொமேட்டோ இருக்குது. ஜொமேட்டோ என்ன பண்ணும், ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஜொமேட்டோ கஸ்டமர்கிட்ட இருந்து ஆர்டர் எடுத்து அந்த ஃபுட்டை போய் கஸ்டமர்கிட்ட போய் டெலிவர் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ ஃபுட்டோட ப்ரைஸ் வந்து நமக்கு 200 rupeesனு வந்து இருக்குது. இதுக்கான டெலிவரி சார்ஜ் பார்த்திங்கன்னா 60 rupees அண்ட் இதோட GST வந்து ஒரு 40 rupeesனு வச்சுக்கலாம். இப்போது டோட்டலாக இந்த 300 rupeesல ஜொமேட்டோ அவங்க புக்ஸில் வந்து எவ்வளோ ரெக்கார்ட் பண்ண முடியும், 60 rupees தான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஏன்னா ஃபுட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 rupees. ஜொமேட்டோ பண்ண டெலிவரிக்காக டெலிவரி சார்ஜஸ் நம்ம எவ்வளோ அவங்களுக்கு கிடச்சிருக்கும், 60 rupees. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 40 rupees பார்த்திங்கன்னா GST. ஸோ இந்த GST ரெண்டு பேருமே ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது பேயபிள் டு கவர்மெண்ட். ஸோ ரெஸ்டாரண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட புக்ஸில் இந்த 200 rupees ரெவன்யூவாக ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஜொமேட்டோ வந்து அவங்களோட புக்ஸில் இந்த 60 rupees வந்து ரெவன்யூவாக ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன சர்வீஸ் ரெண்டர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் கிடச்சிருக்கோ அதை மட்டும்தான் அவங்க புக்ஸில் ரெவன்யூவாக வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம மெயின் டாபிக்குள்ளே போகலாம். ஸோ எப்போவெல்லாம் ரெவன்யூ வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும்னு பார்த்தோம், சேல் ஆஃப் குட்ஸ், ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் இன்கம் அரைசஸ் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் அண்ட் ராயல்ட்டி. ஸோ ஃபஸ்ட்டு சேல் ஆஃப் குட்ஸ். சேல் ஆஃப் கூட்ஸில் எப்போ ரெவன்யூ நம்ம ரெகக்னைஸ் பண்ணோன்னா 3 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, செல்லர் வந்து பையருக்கு கூட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். ஸோ எல்லா கூட்ஸுமே ஃப்ரம் செல்லர் டு பையர் கூட்ஸ் மஸ்ட் பி ட்ரான்ஸ்ஃபர்.
தென் ஓனர்ஷிப் ஆஃப் த கூட்ஸ் மஸ்ட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட். செல்லர் வந்து பையருக்கு அந்த கூட்ஸோட ஓனர்ஷிப் அண்ட் ரிஸ்கையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா சர்டனிட்டி ஆஃப் கலெக்ஷன் வந்து இருக்கணும். ஸோ கண்டிப்பாக பையர்கிட்ட இருந்து இந்த அமௌண்ட்டை நம்மளால் கலெக்ட் பண்ண முடியுன்ற சர்டனிட்டி வந்து இருக்கணும். அப்படி அன்சர்டனிட்டி இருந்துச்சுன்னா அதை நம்மளோட புக்ஸில் ரெவன்யூவாக ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஸோ என்னென்ன இருக்கணும், இப்போ நம்ம செல்லர் வந்து பையருக்கு கூட்ஸை சேல் பண்ணிட்டாங்க, பட் எப்போ அந்த சேல் அமௌண்ட்டை புக்ஸில் ரெவன்யூவாக ரெகக்னைஸ் பண்ண முடியும்னா 3 கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன, செல்லர் வந்து பையருக்கு கூட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். செகண்ட் திங், அந்த கூட்ஸோட ரிஸ்க் அண்ட் ஓனர்ஷிப் ரெண்டுமே பையருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா சர்டனிட்டி ஆஃப் கலெக்ஷன் வந்து இருக்கணும். எந்த ஒரு அன்சர்டனிட்டியும் இருக்கக்கூடாது. ஸோ செல்லருக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியணும், பையர்கிட்ட இருந்து நமக்கு அமௌண்ட் வருமா இல்லையான்றது செல்லருக்கு கன்ஃபார்மாக தெரியணும். அந்த சர்டனிட்டி வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 ஜான்வரி அன்னைக்கு பையர் செல்லர் பார்த்தீங்கன்னா 1 ஜான் அன்னைக்கு பையருக்கு கூட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க 1 lakh rupeesனு வச்சுக்கலாம். இப்போது 1 ஜான் அன்னைக்கு சேல் பண்ணிட்டாங்க, பட் செல்லருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, பையர்னால அந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியுமா இல்லையான்னு. சேல் நடந்துருச்சு, கூட்ஸோட ஓனர்ஷிப் வந்து பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு, அதில் இருக்கிற ரிஸ்க் எல்லாமே பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. பட் செல்லருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, பையர்னால ரீபே பண்ண முடியுமா இல்லையான்னு. ஏன்னா பையருக்கு அந்த இடத்துல சம் ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்கிறது செல்லருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் மார்ச் 1 அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, பையருக்கு சம் இன்கம் சோர்ஸ்லேருந்து இன்கம் வருது. ஸோ அதனால அவங்களோட பொட்டென்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ செல்லருக்கு தெரியுது பையர்னால அந்த 1 lakh அமௌண்ட்டை ரீபே பண்ண முடியும்னு. அப்போது செல்லர் எப்போ அவங்க புக்ஸில் ரெவன்யூவை வந்து ரெக்கார்ட் பண்ணணுன்னா 1 ஜான் அன்னைக்கு அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா 1 ஜான் அன்னைக்கு ஓனர்ஷிப் அண்ட் பொசஷன் அண்ட் ரிஸ்க் எல்லாமே பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் சர்டனிட்டி ஆஃப் கலெக்ஷன் வந்து அந்த டைம் கிடையாது. ஸோ எப்போ தான் பையருக்கு வந்து செல்லருக்கு வந்து அது சர்டனாக இருக்குது, 1 மார்ச் அன்னைக்கு தான் செல்லர் வந்து நினைக்கிறாரு பையர்னால அந்த அமௌண்ட்டை ரீபே பண்ண முடியும்னு. அப்போ செல்லர் வந்து 1 மார்ச் அன்னைக்கு தான் அவங்க புக்ஸில் வந்து ரெவன்யூவை ரெக்கார்ட் பண்ணும். 1 lakh rupeesஐ செல்லர்னால 1 மார்ச் அன்னைக்கு தான் புக்ஸில் ரெவன்யூவாக ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ். ஸோ சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறவங்களா இருந்தால் எப்போ அந்த ரெவன்யூவை ரெகக்னைஸ் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஸோ சர்வீஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு 2 மெத்தட் இருக்குது, ப்ரொபோர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தட் அண்ட் கம்ப்ளீட்டட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் மெத்தட். ஸோ ப்ரொபோர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தட்னா என்னென்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் ரெவன்யூவை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த ப்ரொபோர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தடில் எப்போவுமே நம்ம ரெவன்யூவை வந்து எஸ்எல்எம் பேசிஸ், ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் பேசிஸில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னென்னா, மேபி இப்போது ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ இந்த பில்டிங்க்கான கன்ஸ்ட்ரக்ஷன் அமௌண்ட்டு ஒரு 1 lakh நான் வந்து வாங்கிட்டேன். இப்போது இந்த 1 lakh நான் என்னோடய புக்ஸில் ரெவன்யூவாக ரெக்கார்ட் பண்ணலாமான்னு கேட்டால் முடியாது. நான் எவ்வளோ சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த போர்ஷனை தான் என்னோடய புக்ஸில் நான் ரெவன்யூவாக ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த 1 lakh வந்து 2 floor கட்டுறதுக்கு வந்து வாங்கியிருக்கேன், பட் நான் ஒரு ஃப்ளோர் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ 1 ஃப்ளோருக்கான அமௌண்ட் 50,000 மட்டும்தான் என்னோடய புக்ஸில் நான் வந்து ரெவன்யூவாக ரெக்கார்ட் பண்ண முடியும். ஹோல் அமௌண்ட் 1 lakh நான் பண்ண முடியாது. எப்போது நான் ப்ரொபோர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறப்போ நான் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கனோ அதை மட்டும்தான் என்னோடய புக்ஸில் நான் ரெவன்யூவாக ரெக்கார்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் என்னென்னா, எப்போ என்னோடய சர்வீஸ் வந்து நான் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுறனோ அப்போ தான் என் புக்ஸில் நான் ரெவன்யூவை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, ரெவன்யூ எப்போவுமே சர்வீஸ் ரெண்டர் பண்ணனா தான் புக்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்னென்ன பார்த்தாச்சு, சேல் ஆஃப் கூட்ஸ் பார்த்தாச்சு, ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட், ராயல்ட்டி அண்ட் டிவிடெண்ட். ஸோ இப்போ நமக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது அப்படின்னா அது நமக்கு எப்படி வரும், இப்போ நம்ம யாருக்காவது கேஷ் வந்து கொடுத்துருப்போம், அதுலேருந்து நமக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வரும், லைக் ஏதாவது நமக்கு ரிசீவபிள்ஸ் இருக்குன்னா அதுலேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம எப்போ வந்து புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம், எப்படி ரெக்கார்ட் பண்ணோம்னா டைம் பேசிஸில் தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம்.
டைம் ப்ரொபோர்ஷன் பேசிஸில். விச் மீன்ஸ் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஜான்வரி ஒருத்தவங்களுக்கு 1 lakh கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum. ஸோ எனக்கு 1 yearக்கு பார்த்தீங்கன்னா 10,000 rupees இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த 10,000ஐயும் நான் ஃபஸ்ட்டு ஜான் அன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணலாமான்னு கேட்டால் முடியாது. இப்போ இந்த என்னோடய புக்ஸ் க்ளோஸ் பண்ணுறது 31st Marchனா 31st March அன்றைக்கி நான் 2,500 தான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். தட் இஸ் 3 monthsக்கான இன்கம்மை மட்டும்தான் நான் ரெவன்யூவாக ரெக்கார்ட் பண்ண முடியும். பேலன்ஸ் இருக்கிறது வந்து எங்கே போகும்னா நெக்ஸ்ட் இயருக்குள்ளே தான் போகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறப்போ டைம் ப்ரொபோர்ஷனேட் பேசிஸில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி. ஸோ ராயல்ட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கெலாம் ராயல்ட்டி வந்து ரிசீவ் பண்ணுவோம், நமக்கு ஏதாவது பேட்டன், நோஹவ், இல்லை ஏதாவது ட்ரேட்மார்க், காப்பிரைட்ஸ் இதெல்லாம் நம்ம யாருக்காவது கொடுக்குறோன்னா அவங்க இன்டர்ம் நமக்கு என்ன பே பண்ணுவாங்க, ராயல்ட்டி வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இந்த ராயல்ட்டி அமௌண்ட்டை நம்ம அக்ரூவல் பேசிஸில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு வந்து நமக்கு அக்ரிமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லைக் ராயல்ட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், ஆன் வாட் த ராயல்ட்டி பர்சன்டேஜ் ஷுட் பி தேர். ஸோ இது எல்லாமே நமக்கு அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீப்பிங் த அக்ரிமெண்ட் அஹெட், அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு எவ்வளோ ராயல்ட்டியோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் ஆன் அக்ரூவல் பேசிஸ். நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் பொறுத்த அளவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், நமக்கு அந்த ரைட் டு ரிசீவ் டிவிடெண்ட் வந்து இருக்கணும். ஸோ அந்த டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான ரைட் என்கிட்ட இருந்துச்சுன்னா என்னோடய புக்ஸில் அதை நான் ரெவன்யூவாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட், ராயல்ட்டி, டிவிடெண்ட்டை பொறுத்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா டைம் பேசிஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ராயல்ட்டி இன்கம்னா அக்ரூவல் பேசிஸ் பேஸ்ட் ஆன் அக்ரிமெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவோம். அண்ட் டிவிடெண்ட் இன்கம் பொறுத்த அளவுக்கு ரைட் டு ரிசீவ் டிவிடெண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்மளோட புக்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் மெயின் டாபிக்ஸ் இன் AS9. ஸோ நெக்ஸ்ட் ஒரு அடிஷ்னல் டாபிக் கொடுத்துருக்காங்க, என்னென்னா கண்டிஷன் ஃபார் சேல் ஆஃப் குட்ஸ். ஸோ எப்போவெல்லாம் அதை சேல் ஆஃப் குட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெலிவரி இஸ் டிலேட் அட் பையர்ஸ் ரெக்வஸ்ட் அண்ட் பையர் டேக்ஸ் தி டைட்டில் அண்ட் அக்செப்ட்ஸ் பில்லிங். ஸோ இப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா டெலிவரி வந்து டிலே ஆயிரும். நம்ம என்ன பார்த்துருக்கோம், எப்போ அதை சேல் ஆஃப் குட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம், கூட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும், அதோட ஓனர்ஷிப் அண்ட் ரிஸ்க் எல்லாமே பையருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும், கரெக்டாக? இப்போது சம்டைம்ஸ் டெலிவரி டிலே ஆகுதுன்னா அந்த டெலிவரியோட டிலே எப்படி இருக்கலாம்னா பையரோட ரெக்வஸ்ட்னால டெலிவரி வந்து டிலே ஆகிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பையர் இருக்கார், அவருக்கு அவரோட மேபி வேர் ஹவுஸில் இடம் பத்தாமல் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து அவர் செல்லர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி என்னோடய கூட்ஸ் கொஞ்ச நாளுக்கு உங்கள் இடத்துல இருக்கட்டும், நான் வந்து எடுத்துக்கிறேன்னு. ஸோ பையரோட ரெக்வஸ்ட்னால டெலிவரி வந்து டிலே ஆச்சுன்னா அது பிரச்சனை இல்லை, நம்ம சேல் ஆஃப் குட்ஸாக தான் அதை கன்சிடர் பண்ணுவோம். பட் இதுக்கு நம்ம ஒரு 3 திங்ஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணணும். என்னென்னா கூட்ஸ் டெலிவரி டிலே ஆனது பையரோட ரெக்வஸ்ட்னால மட்டும்தான் இருக்கணும். அண்ட் கூட்ஸ் வந்து ரெடியாக அவைலபிளாக இருக்கணும். பையர் எப்போ கேட்டாலும் செல்லர்னால அந்த கூட்ஸை வந்து டெலிவர் பண்ணுற நிலமையில வந்து இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஐடென்டிஃபையபிள் கூட்ஸாக வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பையர் வந்து செல்லர்கிட்ட என்ன கேட்டிருக்காரு, எனக்கு ஒரு கஸ்டமைஸ்டு லேப்டாப் வந்து வேணும்னு கேட்டிருக்காருன்னா இந்த கஸ்டமைஸ்டு லேப்டாப்பை செல்லர்னால வேறு யாருக்குமே விற்க முடியாததாக இருக்கணும், அதாவது பையரோட ரெக்வஸ்ட்னால மட்டும்தான் இருக்கணும். அண்ட் கூட்ஸ் வந்து ரெடியாக அவைலபிளாக இருக்கணும். பையர் எப்போ கேட்டாலும் செல்லர்னால அந்த கூட்ஸை வந்து டெலிவர் பண்ணுற நிலமையில வந்து இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஐடென்டிஃபையபிள் கூட்ஸாக வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பையர் வந்து செல்லர்கிட்ட என்ன கேட்டிருக்காரு, எனக்கு ஒரு கஸ்டமைஸ்டு லேப்டாப் வந்து வேணும்னு கேட்டிருக்காருன்னா இந்த கஸ்டமைஸ்டு லேப்டாப்பை செல்லர்னால வேறு யாருக்குமே விற்க முடியாததாக இருக்கணும், பையர்னால மட்டும்தான் வந்து அதை வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் செல்லர் அதை வேறு எந்த ஒரு கஸ்டமருக்கும் அதை சேல் பண்ணக்கூடாது. ஸோ கூட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஐடென்டிஃபையபிளாக இருக்கணும், செல்லர்னால அது வேறு எந்த ஒரு கஸ்டமருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா டெலிவரி டிலே ஆனாலும் அதை நம்ம சேல் ஆஃப் குட்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ். ஸோ சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெவன்யூ ஷுட் பி ரெகக்னைஸ்ட். எப்போ நம்ம அதை ரெகக்னைஸ் பண்ணணும், எப்போ ஆக்சுவல் சேல் நடந்திருக்கோ அன்றைக்கி தான் அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுவோம். ஸோ சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸில் இருக்கிற கான்செப்ட் என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுவாங்க, செல்லர் வந்து பையருக்கு கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் பீரியட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டைம் பீரியடுக்குள்ளே பையர் ஒன்று வேணும்னா அந்த கூட்ஸை வாங்கிக்கலாம்,
இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அந்த டைம் பீரியட் முடிஞ்சும் கூட்ஸ் அவர் வச்சுக்கிட்டு இருந்தார்னா அவர் அந்த கூட்ஸை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ஸோ எப்போ நமக்கு ஆக்சுவல் சேல் நடக்குதோ அப்போ தான் அதை நம்ம புக்ஸில் ரெவன்யூவாக ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் செல்லர் வந்து பையருக்கு கூட்ஸை சென்ட் பண்ணியிருக்காரு. எப்போ 1 ஜான்வரி அன்னைக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம 5 months டைம் கொடுத்துருக்கோம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு. இப்போ 31 மார்ச் அன்னைக்கு நம்ம புக்ஸில் அதை ரெவன்யூவை ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா பையருக்கு இன்னும் 2 months டைம் இருக்குது. ஸோ அந்த டைம் பீரியடுக்குள்ளே அவர் சொன்னார்னா போதும். இதுவே 1 ஜான்வரி அன்னைக்கு நான் கூட்ஸை சென்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பையருக்கு 2 months டைம் பீரியட் தான் கொடுத்துருக்கேன். இந்த 2 monthsக்குள்ளே அவர் சொல்லணும். இந்த 2 monthsக்குள்ளே பையர் என்னோடய கூட்ஸை ரிஜெக்ட் பண்ணவும் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணவும் இல்லை. பட் 2 months கழிச்சு என்னோடய கூட்ஸை அவர் ரிட்டர்ன் பண்ணவும் இல்லை. ஸோ இப்படி இருக்கிறப்ப நான் என்ன நினச்சிப்பேன், பையர் வந்து என்னோடய கூட்ஸை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அப்போ அதை நான் வந்து சேலாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அதிலிருந்து வர அமௌண்ட்டை என்னோடய புக்ஸில் நான் வந்து ரெவன்யூவாக ரெகக்னைஸ் பண்ணிடுவேன். ஸோ சேலான அப்ரூவல் பேசிஸ் பொறுத்த அளவுக்கு என்றைக்கு ஆக்சுவல் சேல் நடக்குதோ அன்னைக்கு தான் அதை நம்ம புக்ஸில் ரெவன்யூவாக ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட், கூட்ஸ் சோல்ட் சப்ஜெக்ட் டு இன்ஸ்பெக்ஷன் ஆர் இன்ஸ்டலேஷன். ஸோ இது என்னென்னா, இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போது சில ஐட்டம்ஸ்லாம் எடுத்திங்கன்னா ரெடி டு இன்ஸ்டாலாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ சிலர் கஸ்டமருக்கு விற்றதுமே அதை நம்ம ரெவன்யூவாக ரெகக்னைஸ் பண்ணிடலாம். பட் சில மெஷினரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேனுஃபேக்சரிங் மெஷினரிலாம் நிறையா பார்ட்ஸாக வந்துருக்கும். அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கே நமக்கு சம் ரீசனபிள் டைம் வந்து தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அது எப்போ இன்ஸ்டால் ஆகுதோ அப்போ தான் நம்ம புக்ஸில் வந்து ரெவன்யூ ரெகக்னைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல் அண்ட் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். ஸோ இந்த சேல் அண்ட் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் என்னென்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லோன் மாதிரி தான். உனக்கு நான் இப்போ கூட்ஸை விற்கிறேன், ஒரு 3 monthsக்கு அப்புறம் அந்த கூட்ஸை உங்ககிட்ட இருந்து நானே அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஒரு அக்ரிமெண்ட் புதுசாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கூட்ஸை வந்து சேல் பண்ணுறாங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு லோன் மாதிரி தான். ஸோ இதை நம்ம எப்படி வந்து அக்கௌண்ட் பண்ணுவோன்னா, இப்போ நான் 1 ஜான்வரி அன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், 5 lakh rupees இருக்கிற கூட்ஸை ஏ வந்து பிக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இதுவே 31 மார்ச் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பி கிட்ட இருந்து ஏ அந்த கூட்ஸை ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஃபார் 6 lakh rupees. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஏ பிக்கு கொடுக்குறப்போ அந்த கூட்ஸோட ஒர்த் 5 lakh. இப்போ பி கிட்ட இருந்து திருப்பி வாங்குறப்போ 6 lakhக்கு வாங்குறாங்க. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிற 1 lakh நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்ணுவோம்னா, இன்ட்ரெஸ்ட் போர்ஷனாக புக்ஸில் வந்து அக்கௌண்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட லோன் கொடுக்குற மாதிரி தான். பட் நம்ம என்ன பண்ணுறோம், கூட்ஸ் கொடுத்து அமௌண்ட் வாங்கிட்டு அண்ட் அகெயின் அந்த கூட்ஸை நம்ம ரீபர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட். இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இப்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நம்மளோட செல்லர் நமக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆல்ரெடி AS2ல் இதை பற்றி படிச்சிருப்போம். ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருந்தால் அதை நம்மளோட காஸ்ட்டிலிருந்து ரெடியூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? இதுவே நான் யாருக்காவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், செல்லர் வந்து யாருக்காவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்போ அதை ரெவன்யூலேருந்து ரெடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு 10,000 rupeesக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு 2,000 rupees என்னோடய செல்லர் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னா ஆக்சுவலி அதை நான் எப்படி காட்டணும்னா என்னோடய காஸ்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணி காமிச்சிருவேன். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒருத்தவங்களுக்கு 1 lakh rupeesக்கு சேல் பண்ணியிருக்கேன். நான் அவங்களுக்கு 10,000 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அப்போ இப்போ நான் இதை எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், என்னோடய ரெவன்யூவில் இருந்து நான் 10,000 லெஸ் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக வர அமௌண்ட்டே வந்து 90,000 தான். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் பொறுத்த அளவுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வாங்கினோம்னா காஸ்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணுவோம், சேல் பண்ணுறப்போ இருந்தோம்னா அதை ரெவன்யூவோட அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேஷ் டிஸ்கவுண்ட். கேஷ் டிஸ்கவுண்ட்டை பொறுத்த அளவுக்கு எப்போ அது நம்ம எக்ஸ்பென்சஸ் சைடில் தான் காட்டணும், ரெவன்யூ கூட அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்சைன்மெண்ட் சேல். ஸோ கன்சைன்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு என்ன, நமக்கு கன்சைன்மெண்ட் பேசிஸ்னாலே லைக் இந்த பிரின்சிபல் ஏஜென்ட் மாதிரி தான். கன்சைனருக்கு வந்து கன்சைனி போய் கூட்ஸை சேல் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ கன்சைனர் புக்ஸில் எப்போ ரெவன்யூவாக ரெக்கார்ட் பண்ணலான்னா ஆக்சுவல் சேல் எப்போ நடக்குதோ அப்போ தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். கன்சைனி எப்போ தேர்டு பார்ட்டிக்கு கூட்ஸை வந்து சேல் பண்ணுறாங்களோ அப்போ தான் கன்சைனரால் கூட்ஸை ரெவன்யூவை வந்து புக்ஸில் ரெக்கார்ட் பண்ண முடியும்.
ஸோ இதுதான் மெயினாக AS9ஓட ஒரு ஃபுல் ஓவர்வியூ. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா ரெவன்யூ ரெகக்னேஷன், எப்போவெல்லாம் புக்ஸில் வந்து ரெவன்யூவை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இதுக்கு 3 விஷயம் பார்த்தோம். சேல் ஆஃப் குட்ஸ், ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ராயல்ட்டி. சேல் ஆஃப் குட்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். கூட்ஸ் வந்து பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும், ஓனர்ஷிப்பு ரிஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும், சர்டனிட்டி ஆஃப் கலெக்ஷன் வந்து இருக்கணும். அண்ட் சர்வீசஸ் பொறுத்த அளவுக்கு இங்கே 2 மெத்தட், ப்ரொபோர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தட், கம்ப்ளீட்டட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் மெத்தட். ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம், ப்ரொபோர்ஷனேட் மெத்தடை பொறுத்த அளவுக்கு நம்ம எவ்வளோ ஜாப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அதுக்கான ரெவன்யூ மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவோம். கம்ப்ளீட்டட் சர்வீஸ் மெத்தடை பொறுத்த அளவுக்கு நம்ம அந்த சர்வீஸை முழுசாக கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் புக்ஸில் வந்து ரெவன்யூவை ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் இந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ டைம் பேசிஸில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ராயல்ட்டி பொறுத்த அளவுக்கு அக்ரூவல் பேசிஸில் அக்ரிமெண்ட்டில் நமக்கு என்ன இருக்கோ அதுபடி ரெக்கார்ட் பண்ணுவோம். அண்ட் டிவிடெண்ட் பொறுத்த அளவுக்கு டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான ரைட் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை நம்மளோட புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம்.